ஹாய் மக்களே, இப்போ நம்ம வந்து வீடியோல பார்க்க போறோம் எப்படி நம்ம வந்து நண்டு கிரேவி பண்ணலாம் அப்படின்ட்டு. கொஞ்சம் கடுகு, கொஞ்சமா உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சோடனே நம்ம வந்து கொஞ்சமா அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை வந்து போட போறோம். சோ பாருங்க, இங்க நண்டு கிரேவி இன்னைக்கு பண்ண போறோம். சோ நல்லா வெங்காயம் வதங்கினோடனே கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சால்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே வந்து வெங்காயம் வதங்கினோன்னு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிருங்க. ஏன்னா அப்புறமா நீங்க சால்ட் ஆட் பண்ணும் போது எப்படி இருக்கும்னா கொஞ்சம் உங்களுக்கு டேஸ்ட் கம்மியா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நீங்க போடுற சால்ட்டே வந்து 3 டைம்ஸா நீங்க வந்து பிரிச்சுக்கோங்க. மசாலால வந்து கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. அப்புறமா வெங்காயத்துல கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கிராப் போட்டு வதக்கும் போது கிராப்ல வந்து கொஞ்சம் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கணும். அப்பதான் வந்து மூணுத்துலயுமே வந்து நம்மளுக்கு வந்து அந்த உப்பு டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா கரெக்டா இருக்கும். ஸோ நல்லா வதங்கிடுச்சு. கருவேப்பிலை வேணும்னா நீங்க போட்டுக்கலாம், இல்லைன்னா ஓகே. 1/2 டீஸ்பூன் சால்ட் போட்டு நல்லா நம்ம இந்த ஆனியனை நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க இந்த நண்டை போட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இங்க பாருங்க, இந்த மசாலா வந்து நான் வந்து நல்லா நண்டுல போட்டு நல்லா பெரட்டிட்டு இருக்கேன். ஸோ இதோட ஃபைனல் அவுட்புட் வந்து நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் காமிச்ச அந்த மசாலா இருக்கு இல்லையா, 2 பச்சை மிளகா, 2 வெங்காயம், கொஞ்சம் சீரகம், சோம்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காய் போட்டு நம்ம அரைச்சி உப்பு போட்டு அரைச்சி வச்சிருக்கோம். ஸோ இது எப்படி வருதுன்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு நீங்க நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, ஏன்னா நம்ம கிரேவியா இருக்கிறதுனால நண்டு வந்து இந்த கன்சிஸ்டன்சி இருக்கிற தண்ணியிலேயே வந்து நல்லா வெந்துட்டு உப்பு காரம் எல்லாம் நல்லா ஏறிடும். நான் உங்களுக்கு வந்து ஃபைனலா நண்டு எப்படி அவுட்லுக் இருக்குன்றத காமிக்கிறேன்.